ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 10 டைப்ஸ் ஆஃப் நவுன் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நவுன்னா என்னங்கிறத என்னோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் தமிழ்ங்கிற வீடியோல பார்த்துருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ரெஃபர் பண்ணி பாருங்க. 9 டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் நவுன் தான் பார்க்க போறோம். 10 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்கு. அது என்னன்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கான்க்ரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன், காம்பவுண்ட் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், சிங்குலர் நவுன் அண்ட் ப்ளூரல் நவுன். ப்ராப்பர் நவுன்னா என்னன்னா ஒரு தனிப்பட்ட நபரையோ ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ குறிக்கிறது வந்து ப்ராப்பர் நவுன். ஸ்பெசிஃபிக் பர்சன் ஆர் பிளேஸ் ஆர் திங்கை வந்து ரெஃபர் பண்ணுறது வந்து ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் எப்பவுமே வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ராப்பர் நவுனுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராகுல் அப்படிங்கிறது ஒரு நேம் ஆஃப் அ பர்சன், இட்டாலி நேம் ஆஃப் அ பிளேஸ், டொயோட்டா நேம் ஆஃப் அ திங். இதில் ராகுல் வந்து ஒரு நபரினுடைய பெயர், இட்டாலி அப்படிங்கிறது ஒரு இடத்தினுடைய பெயர், டொயோட்டா அப்படிங்கிறது ஒரு பொருளோட பெயர், ஒரு காரோட பெயர். இதில் நோட் பண்ணிங்கன்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் காமன் நவுன். காமன் நவுன் வந்து ஒரு தனிப்பட்ட நபரையோ ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ குறிக்காம பொதுவா குறிக்கிறது தான் வந்து காமன் நவுன். அதாவது ஸ்பெசிஃபிக்கா இல்லாம ஜென்ரலா நம்ம ஒரு பர்சனுக்கு என்ன பேர், பர்சன் ஆர் பிளேஸ் ஆர் திங்கை வந்து ரெஃபர் பண்றது வந்து காமன் நவுன். இந்த காமன் நவுன்ஸ் வந்து இந்த சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வந்தா மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா இது வந்து கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகாது. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாய், கண்ட்ரி, கார் இதெல்லாம் வந்து காமன் நவுன்ஸ். இப்போ பாயின்னு பார்த்தீங்கன்னா எந்த பாய் வேணால் அது குறிக்கும். ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் பாய் அப்படிங்கிறது கிடையாது. கண்ட்ரி அப்படின்னா எந்த கண்ட்ரி வேணால் இது குறிக்கும். பர்டிகுலராக இந்த கண்ட்ரி தான் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லலை. கார் அப்படின்னா அது எந்த காராக வேணால் இருக்கலாம். பர்டிகுலராக இந்த கார் இந்த பிராண்ட் அப்படிங்கிறதுல எதுவும் சொல்லலை. ஸோ இதெல்லாம் வந்து காமன் நவுன்ஸ். பர்டிகுலராக எதையும் குறிக்காமல் பொதுவாக குறிக்கிறது வந்து காமன் நவுன்ஸ். காமன் நவுன் அண்ட் ப்ராப்பர் நவுனுக்கான கம்பேரிசன் என்னன்னா, இப்போ காமன் நவுனில் வந்து பாய் அப்படின்னு பொதுவாக குறிக்குது. இதே ப்ராப்பர் நவுன் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு பாய் ஒரு பையனுடைய பெயர் வந்து சொல்கிறது வந்து ப்ராப்பர் நவுன். ராகுல் அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். இப்போ கண்ட்ரி அப்படிங்கிறது காமன் நவுன். கண்ட்ரிங்கிறது பொதுவாக எந்த கண்ட்ரி வேணால் குறிக்கும். ஆனால் பர்டிகுலராக இப்போ நம்ம இட்டாலி அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். இப்போ நம்ம கார் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து காமன் நவுன். ஏன்னா காருங்கிறது எந்த காரை வேணால் குறிக்கலாம். பர்டிகுலராக டொயோட்டா அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். அதாவது நம்ம பொதுவாக எதை வேணால் சொல்லலாம், அது வந்து காமன் நவுன். பர்டிகுலராக ஒரு நபரையோ இடத்தையோ பொருளையோ சொன்னோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட் கான்க்ரீட் நவுன். கான்க்ரீட் நவுன் அப்படின்னா என்னன்னா, இப்போ எந்த பொருளெல்லாம் நம்மளோட 5 சென்சஸால நம்ம உணர முடியுமோ அது எல்லாமே வந்து கான்க்ரீட் நவுன். அதாவது கான்க்ரீட் நவுன்னா இப்போ ஏதோ ஒரு பொருளை நம்ம டச் பண்ண முடியும், அந்த பொருளை நம்ம ஸ்மெல் பண்ண முடியும், இல்லை பார்க்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியும் ஒரு விஷயத்த அப்படின்னா அது எல்லாமே வந்து கான்க்ரீட் நவுன்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ரெயின்போ அப்படிங்கிறது கான்க்ரீட் நவுன். ஏன்னா ரெயின்போ வந்து நம்மளால பார்க்க முடியும், வானவில் நம்மளால பார்க்க முடியும். தண்டர், இடி, இது என்னன்னா நம்மளால கேட்க முடியும். தண்டர் சவுண்ட் வந்து நம்மளால கேட்க முடியும். ஹியர் நம்ம இடி இடிக்கிற சவுண்டை வந்து நம்மளால கேட்க முடியும். வி கேன் ஹியர். அதனால தண்டர் வந்து கான்க்ரீட் நவுன். மேங்கோ அப்படிங்கிறது நம்மளால டச் பண்ண முடியும், டேஸ்ட் பண்ண முடியும். அதனால இது வந்து கான்க்ரீட் நவுன். ஃப்ளார் அப்படிங்கிறது நம்மளால டச் பண்ண முடியும், நம்மளால ஸ்மெல் பண்ண முடியும், நுகர முடியும். அதனால இது வந்து கான்க்ரீட் நவுன். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னன்னா இது ஜஸ்ட் ஆப்போசிட் டு கான்க்ரீட் நவுன்ஸ். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னா ஐடியாஸ், ஃபீலிங்ஸ் ஆர் குவாலிட்டிஸ் இதெல்லாம் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவோம். ஏன்னா இதையெல்லாம் வந்து நம்மளால டச் பண்ண முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது. நம்மளால தொடவோ, நுகரவோ, பார்க்கவோ, கேட்கவோ முடியாது.
அதனால இது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். அது வந்து நம்ம மைண்ட்ல மட்டும்தான் இருக்கும். நம்ம அத பத்தி பேசலாம்னு நெனைக்கலாம். ஆனா, நம்மனால நம்மளோட இந்த 5 சென்சஸால நம்மனால அதை வந்து உணர முடியாது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆங்கர், ஹாப்பினஸ், லவ், ஹானஸ்டி, கரேஜ், சைல்ட்ஹுட், ஃப்ரீடம் இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இதுல ஆங்கர் பார்த்தீங்கன்னா, கோபம் வந்து ஒரு குவாலிட்டி. ஹாப்பினஸ் அப்டின்னா மகிழ்ச்சி. இது வந்து ஒரு ஃபீலிங். லவ் அப்படிங்கிறது அன்பு. இது ஒரு ஃபீலிங். ஹானஸ்டி அப்படிங்கிறது நேர்மை. இது வந்து ஒரு குவாலிட்டி. கரேஜ் அப்படிங்கிறது தைரியம். இது வந்து ஒரு குவாலிட்டி. இந்த மாதிரி குவாலிட்டிஸையோ இல்ல ஃபீலிங்ஸையோ வந்து சொல்றது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். கம்பேரிசன் பிட்வீன் கான்க்ரீட் நவுன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பார்த்தீங்கன்னா, கான்க்ரீட் நவுன்னா என்ன, நம்ம 5 சென்சஸால அதை வந்து உணர முடியும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா நம்ம 5 சென்சஸால அதை உணர முடியாது. அதாவது கான்க்ரீட் நவுன்னா நம்ம அந்த பொருளை வந்து பார்க்கவோ தொடவோ நுகரவோ முடியும். இல்ல அந்த விஷயத்தை நம்மளால கேட்க முடியும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா அது வந்து ஃபீலிங்ஸ், ஐடியாஸ், குவாலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து நம்மளால பார்க்கவோ கேட்கவோ தொடவோ நுகரவோ எதுவுமே செய்ய முடியாது. எக்ஸாம்பிள் ஃபார் கான்க்ரீட் நவுன் பார்த்தீங்கன்னா, மேங்கோ, ரெயின்போ. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பார்த்தீங்கன்னா, ஆங்கர், ஃப்ரீடம் அதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். கலெக்டிவ் நவுன். A collective noun is the word used to represent a group of people, animals or things. கலெக்டிவ் நவுன்னா என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. மக்கள்லாம் ஒரு இடத்துல குரூப்பா இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த குரூப்ல இருக்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அந்த குரூப்புக்கே வந்து ஒரு பேர் வைக்கிறது தான் வந்து கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து குரூப் ஆஃப் பீப்புளாவும் இருக்கலாம், இல்ல அனிமல்ஸாவும் இருக்கலாம், திங்ஸாவும் இருக்கலாம். அதாவது மக்களாவும் இருக்கலாம், இல்லன்னா விலங்குகளாவும் இருக்கலாம், இல்லன்னா பொருட்களாவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். மக்களுக்கோ, அனிமலுக்கோ, இல்ல பொருட்களுக்கோ ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிறது தான் வந்து கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுல சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். கலெக்டிவ் நவுனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, க்ரௌட் அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுன். அதாவது க்ரௌட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் வந்து கூட்டமாக ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா க்ரௌட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாக், a flock of birds. பறவைகள் வந்து கூட்டமாக ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதை ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டீம், a team of players. இப்போ விளையாட்டு வீரர்கள் வந்து கூட்டமாக ஒரு இடத்துல இருந்தாங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்க எல்லாத்தையும் சேர்த்து டீம் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேண்ட் அப்படின்னா a band of musicians. பஞ்ச், a bunch of keys. இந்த சாவி கொத்தை வந்து bunch of keys அப்படின்னு சொல்லுவோம். பேக், a pack of wolves. ஓநாய்கள் நிறைய ஒரு இடத்துல திரண்டு இருந்தாங்கன்னா அதை வந்து மொத்தமா a pack of wolves அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய கலெக்டிவ் நவுன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோல கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிற வீடியோல வந்து அது என்னங்கிறத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் இன்னும் நிறைய கலெக்டிவ் நவுன்ஸ் இருக்கு, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். காம்பவுண்ட் நவுன்னா என்னன்னா, ரெண்டோ அல்லது அதற்கும் மேற்பட்ட வேர்ட்ஸையோ ஒண்ணா சேர்க்கறது தான் வந்து காம்பவுண்ட் நவுன். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் தனித்தனி மீனிங் வந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு வேர்டையும் தனியா எடுத்தீங்கன்னா அதுக்குன்னு ஏதாவது ஒரு மீனிங் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டோ அல்லது அதுக்கு மேற்பட்ட வேர்ட், 2 ஆர் மோர் ஸ்மாலர் வேர்ட்ஸ், குட்டி குட்டி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணா சேர்த்து ஒரே வேர்டா ஃபார்ம் பண்றது தான் காம்பவுண்ட் நவுன். இதுல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ டெக்ஸ்ட் புக். இதுல வந்து 2 வேர்ட்ஸ் இருக்கு. டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு, புக் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு. இதுல டெக்ஸ்ட்டுக்குன்னு நமக்கு ஒரு தனி மீனிங் இருக்கு, புக்குக்குன்னு தனி மீனிங் இருக்கு. அதே மாதிரி டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சேர்க்கும் போதும் அது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டா இருக்கு. அது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டா இருக்கு. ஸோ இது வந்து காம்பவுண்ட் நவுன். சன்ஃப்ளவர்ல அப்படிதான். சன்னுங்கிறது ஒரு வேர்டு, ஃப்ளவர் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. சீ ஃபுட்ல சீங்கிறது ஒரு வேர்டு, ஃபுட் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. இது ரெண்டும் தனித்தனியா பிரிச்சாலும் தனித்தனி மீனிங் கொடுக்கும். ஸ்னோஃபால்ல ஸ்னோங்கிறது ஒரு வேர்டு, ஃபால் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. இது ரெண்டும் தனித்தனியா நம்ம ஸ்னோ ஃபால்னு பிரிச்சா கூட தனித்தனி மீனிங் கொடுக்கும். மெயில் பாட்ஸ்ல மெயில் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, பாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. ஸோ இது மெயில் பாட்ஸ்ன்னு 2 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸாக பிரிக்கலாம். ரூஃப் டாப்ங்கிறது ஒரு காம்பவுண்ட் வேர்டு, காம்பவுண்ட் நவுன். ஏன்னா இதில் ரூஃப் அப்படிங்கிறது ஒரு வேர்ட், டாப் அப்படிங்கிறது ஒரு வேர்ட். இதே மாதிரி 2 ஆர் மோர் வேர்ட்ஸ் கூட இருக்கலாம்.
இப்போ சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹைஃபனேட்டட் வேர்ட்ஸ் இருக்கும், ஹைஃபன் யூஸ் பண்ணி எழுதியிருப்போம். இப்போ பிரதர் இன் லா அந்த மாதிரி இருக்கிறதுல பிரதருங்கிறது ஒரு வேர்ட், இன் அப்படிங்கிறது ஒரு வேர்ட், லா அப்படிங்கிறது ஒரு வேர்ட். ஸோ இது எல்லாமே சேர்த்து பிரதர் இன் லா அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட் வேர்டாக யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. காம்பவுண்ட் நவுனுக்கும் கலெக்டிவ் நவுனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, காம்பவுண்ட் நவுன் வந்து ரெண்டோ இல்லை அதுக்கும் மேலே இருக்கிற வேர்ட்ஸையோ வந்து சேர்த்து ஒரே வேர்டாக ஒரே நவுனாக ஃபார்ம் பண்ணுறது தான் காம்பவுண்ட் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு குரூப்பை, ஒரு பீப்புளோ இல்லை பிளேஸோ ஒரு திங்ஸோ இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த குரூப்புக்கு வந்து அந்த குரூப் மொத்தத்தையும் ஒன்றா கன்சிடர் பண்ணி அதுக்குன்னு ஒரு நேம் கொடுக்குற அந்த வேர்டு தான் வந்து கலெக்டிவ் நவுன். இப்போ காம்பவுண்ட் நவுனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டெக்ஸ்ட் புக், இதில் டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். கலெக்டிவ் நவுனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா a டீம் ஆஃப் பிளேயர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி, அந்த குரூப்புக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீம் அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த குரூப் ஆஃப் பிளேயர்ஸை வந்து நம்ம அந்த டீம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு டைமும் குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து அந்த பிளேயர்ஸை வந்து சொல்ல வேண்டியதல்ல. அந்த டீம் வந்து விளையாடினாங்க, அந்த பிளேயர்ஸ் எல்லாரும் விளையாடினாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அந்த பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து நம்ம ஒரே பேர் கொடுத்துறோம். என்ன பேர் அப்படின்னா டீம் அப்படின்னு கொடுத்துறோம். ஸோ அந்த டீம் விளையாடினாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த குரூப் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம டீம் அப்படிங்கிற பேர் கொடுக்குறோம். ஸோ ஒரு குரூப்பாக நிறைய நிறைய பேருக்கு ஒரு சிங்கிள் பேர் கொடுக்கறது தான் வந்து கலெக்டிவ் நவுன். கவுண்டபிள் நவுன். Countable nouns are individual objects, people, places, etc. which can be counted. Countable nounsனா என்னன்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோ இடமோ ஆப்ஜெக்டோ எது வேணா இருக்கலாம். அது வந்து ஒரு திங்கோ எது வேணா இருக்கலாம். அது வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியும், எண்ண முடியும். எண்ணி அந்த எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதுதான் கவுண்டபிள் நவுன். இப்போ எந்த பொருளெல்லாம் நம்மளால எண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து கவுண்டபிள் நவுன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ், இதில் வந்து கவுண்ட் பண்ணலாம். ஃப்ரைஸ், இதில் வந்து அந்த ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்குது எல்லாமே நம்ம கவுண்ட் பண்ணலாம். பனானா கவுண்ட் பண்ண முடியும். டொமேட்டோஸ் நம்ம கவுண்ட் பண்ணலாம். கேரட்ஸ் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா என்னன்னா, அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ஆர் திங்ஸ் தட் கேனாட் பி கவுண்டட் ஆல்தோ வி கேன் மெஷர் ஆர் வெய் தெம். அதாவது இந்த அன்கவுண்டபிள் நவுன்னா இது வந்து நம்ம தனியாக ஒன்றொன்னா எடுத்து நம்ம எண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. ஆனால் மொத்தமாக இது வந்து நம்மளால எடை போட முடியும். அப்போ இந்த அன்கவுண்டபிள் நவுனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ரைஸ். இப்போ ரைஸில் வந்து நம்ம ஒவ்வொரு அரிசியாக எடுத்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. ஆனால் மொத்தமாக 1 kg ஆஃப் ரைஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். மில்க் அப்படிதான், இவ்வளோ லிட்டர் மில்க் அப்படிங்கிறது தான் சொல்லும், மெஷர் தான் பண்ண முடியும். மில்க் இவ்வளோ லிட்டர் ஆஃப் மில்க் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தனித்தனியாக நம்ம எதுவும் கவுண்ட் பண்ண முடியாது இதில். சால்ட் அப்படிதான், அது வந்து 1 kg ஆஃப் சால்ட் அந்த மாதிரி நம்மளால வெய் தான் பண்ண முடியும். அதோட வெயிட் தான் சொல்ல முடியும், நம்மளால தனித்தனியாக எண்ண முடியாது. டீ அப்படிதான், டீ வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும், கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லலாம். ஹனியும் அப்படிதான், பாட்டில் ஆஃப் ஹனி அந்த மாதிரி ஹனி வந்து நம்மளால மெஷர் தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும் இல்லை வெயிட் பண்ண முடியுமோ இதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அதாவது இதை வந்து நம்மளால எண்ண முடியாது. இப்போ கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, கவுண்டபிள் நவுன்னா திங்ஸ் தட் கேன் பி கவுண்டட். எதெல்லாம் நம்மளால எண்ண முடியுமோ அது எல்லாமே கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன்னா திங்ஸ் தட் கேனாட் பி கவுண்டட். எதெல்லாம் நம்மளால எண்ண முடியாதோ அந்த பொருள் எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் நவுன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு ஆப்பிள்ஸ், எக்ஸ் அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அன்கவுண்டபிள் நவுனுக்கு பார்த்தீங்கன்னா மில்க், சால்ட் இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். சிங்குலர் நவுன்னா என்னன்னா, ஒரு நபரையோ இல்லை இடத்தையோ இல்லை விலங்கையோ இல்லை பொருளையோ குறிக்கிறது வந்து சிங்குலர் நவுன். அதாவது சிங்குலர் அப்படின்னா ஒருமை அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் a noun that refers to only one person, place, animal or thing. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பால், சைல்டு, ஆப்பிள், கேட், கப் இதெல்லாம் சிங்குலர் நவுன்ஸ். ப்ளூரல் நவுன் அப்படின்னா என்னன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட, ரெண்டோ இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம், ஒன்றுக்கும் மேற்பட்ட நபரையோ இடத்தையோ விலங்கையோ பொருளையோ குறிக்கிறது வந்து ப்ளூரல் நவுன்.
அதாவது ப்ளூரல் அப்படின்னா பன்மை அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் அ நவுன் தட் ரெஃபர்ஸ் டு மோர் தென் ஒன் பர்சன், பிளேஸ், அனிமல், திங் எட்ஸெட்ரா. ப்ளூரல் நவுனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பால்ஸ், சில்ட்ரன், ஆப்பிள்ஸ், கேட்ஸ், கப்ஸ். சிங்குலர் நவுனுக்கும் ப்ளூரல் நவுனுக்கான கம்பேரிசன் பார்த்தோம்னா சிங்குலர் நவுன் வந்து இட் ரெஃபர்ஸ் டு ஒன்லி ஒன் பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங். ஒரு நபரையோ இடத்தையோ விலங்கையோ பொருளையோ குறிக்கிறது வந்து சிங்குலர் நவுன். ப்ளூரல் நவுன் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நபரையோ இடத்தையோ விலங்கையோ பொருளையோ குறிக்கிறது வந்து ப்ளூரல் நவுன். சிங்குலர் அப்படின்னா ஒருமை, ப்ளூரல் அப்படின்னா பன்மை. சிங்குலர் நவுனுக்கு எக்ஸாம்பிள் வந்து பால். ப்ளூரல் நவுனுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பால்ஸ். இதில் வந்து ப்ளூரல் நவுன் நம்ம எப்படி இந்த சிங்குலராக ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த பால் கூட ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இந்த சிங்குலர் நவுன்ஸ் எல்லாம் ப்ளூரல் நவுனாக கன்வெர்ட் பண்ணோன்னா எல்லாத்துக்குமே நம்ம எஸ் மட்டும் ஆட் பண்ணோன்னா அது ப்ளூரலாக கன்வெர்ட் ஆயிராது. ஸோ அதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட ரூல்ஸ் ஃபார் சிங்குலர் டு ப்ளூரல் இன் தமிழ் அப்படிங்கிற வீடியோ இருக்கும். அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அந்த 10 டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சாலே நம்ம எந்த சிங்குலர் நவுனாக இருந்தால் கூட அதை வந்து நம்ம ஈஸியாக ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணிடலாம். எதையும் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. அந்த ரூல்ஸ் தெரிஞ்சாலே நமக்கு போதும். ஸோ கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.